அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு கிருபை செய்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரியமான நாளாக அனுசரிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உள்ளங்களே, இடைப்படாத நமக்குள் இடைவிட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய சத்திய வசனங்கள் நம்மை எப்படி இணைக்கிறது என்பதை நாம் இந்த காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதில் அறிய முடிகிறது. இந்த நாளில் நம்மை இணைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய வசனம் 51வது சங்கீதம். இந்த 51வது சங்கீதம் 19 வசனங்கள் இதில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 19 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் நமக்குள் இருக்கும் அறியாமை, மீறுதல்கள், பாவங்கள் எல்லாமே வெளியாக்கப்பட்டு இருப்பதை நாம் உணர முடியும். இந்த சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கிற சகோதரனோ சகோதரியோ தங்களை மீண்டும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த பாதையில் விட்டு விலக்கி தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிறது. இந்த சங்கீதம் எப்படி துவங்குகிறது என்றால், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் என் மீறுதல்களை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி முடிக்கிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது தாவீது தனக்குள்ள மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறார். அவருக்குள் இப்படிப்பட்ட பலவீனங்கள் உண்டு என்று. இதை வாசிக்கிற நீங்களும் நானும் தாவீதை ஒத்துக்கொண்ட போது நாம் அந்த அக்கிரமங்களை இல்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்குள் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 51வது சங்கீதம் 3வது வசனத்தில். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்படி என்றால் அந்த பாவம் மன்னிப்பு பெறாத பாவம், அறிக்கையிடாத பாவம், தேவன் மன்னிக்காத பாவம், தேவன் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடாத பாவம் என்று நாம் உணர முடியும். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய பாவ நிலை நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அறிந்திருக்க செய்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவிதான், ஆனாலும் எங்களுடைய பாவங்களை நீர் பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று சொல்லுகிறார். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் அனுகூலங்களிலும் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அங்கு 38வது சங்கீதம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம் என்றால், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன்,
என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தில் கொந்தனால் நான் கதறுகிறேன் என்று பாடுகிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவ அனுகூலங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது என்று 38வது சங்கீதம் 6, 7, 8வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீர் எனது பாவங்களை பாராமல். அன்பு பிள்ளைகளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று 10வது வசனம் சொல்லுவதை நாம் எல்லோரும் அறிவோம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அந்த 5வது அதிகாரத்திலே நாம் நமக்கேற்ற குணங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன், பரிசுத்தமாய் யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று அந்த வார்த்தை நமக்கு கட்டளையிடுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுகூலத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றால் நாம் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் மீறுதல்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இது சாத்தியமாகுமா? எத்தனை முறை இந்த அதிகாரத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்று அந்த மீறுதல்களும் அந்த பாவங்களும் அந்த அக்கிரமங்களும் நமக்குள் காணப்படாமல் இருக்கிறதா? அப்படி என்றால் வாசிக்க தெரிந்த நாம் அந்த வாசகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்க நமக்கு தெரியவில்லை என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நீ படிக்கிறாய், நீ போதிக்கிறாய், ஆனால் படித்த வசனங்களை வாழ்க்கையில் அபியாசிக்க, போதித்த வசனங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிக்க நீ உன்னை மறந்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், எனவே இந்த 51வது சங்கீதத்தை நாம் எத்தனை முறை வாசித்தாலும் அத்தனை முறையும் நாம் பாவ அனுபவத்தில் வாழ்ந்தால் அந்த அதிகாரம் நம்மை குத்துகிற சாத்தானாய் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. பவுல் சொன்னது போல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூலக வாழ்க்கையிலே மானிட பிறவிகளாக எடுத்த ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு முள் 51வது சங்கீதம். இந்த 51வது சங்கீதத்தை நாம் வாசித்து அதில் சொல்லப்பட்டு இருக்கிற யுக்திகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது நமக்குள்ளாக இருக்கும் அந்த முள்ளை ஆண்டவர் நீக்கிவிடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கடைசியாக, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பாவ நாசங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வதற்கு இந்த அதிகாரம் கல்லில் மேல் அடிக்கிற சமட்டியை போல இருக்கிறது அல்லவா? நிச்சயமாகுவது சமட்டி தான். அது கடினமான பாறையை கூட எப்படி பிளக்கிறதோ அதே போல அடிமேல் அடி எடுத்து வைக்கும்போது அது பாறையாக இருந்தாலும் கண்மலையாக இருந்தாலும் அது பிளக்கும். ஆனால் மனித நெஞ்சம் எத்தனை அடி அடித்தாலும் அதற்கு நோவும் இல்லை, அது உடைவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யுக்தியை இனிமேலாவது நாம் விட்டு விலகுவதற்கான சாத்தியங்களை இந்த பதிலிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சகாயத்தை நாடுவோமா? ஒருவேளை இது நமக்கு கடைசி விண்ணப்பமாக இருக்கலாம், கடைசி நாளாக கூட இருக்கலாம்.
இதற்குள் நம்முடைய மனமாற்றம் தேவனுக்குள் பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் நாம் எங்கு நம்முடைய ஜீவனை கழிக்கப் போகிறோம்? யோசித்து பார்ப்போம். அதற்கு ஒன்றே நாம் செய்வது தேவ பாதத்தில் சரணடைவது தான். அப்படிப்பட்ட அனுகூலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறனா? எனக்குள் ஆண்டவர் பேசி இந்த பலவீனங்கள் உனக்கு உண்டு என்று சொல்லியிருந்தார். நான் அவர் பாதத்தில் விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபத்திலே ஆண்டவர் பக்கம் தாழ்த்துவதற்கு வருகிறீர்களா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் யுக நெடுகிலும் உமக்கு விரோதமான செயல்களை செய்திருந்தாலும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 51வது சங்கீதத்தின் முள் எங்களை குத்துகிறதற்காக இம்மை துதிக்கிறோம். ஆவியானோர் நீர் தாமே குத்தப்பட்ட அந்த முள்ளை நாங்கள் எடுத்து வீசுவதற்கு உம்முடைய சகாயத்தை நாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த முள் நீக்கப்பட்டு ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்திற்குள் நாங்கள் எங்களை பங்களிக்க உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை கழுவி சுத்திகரிக்க உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்கிற நீங்கள் இதை தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது உங்களுக்கு இதை அப்லோடு செய்யும்போதே உங்களுக்கு அந்த செய்தி வந்துவிடும். இல்லை என்றால் ஒவ்வொரு 5 பேருக்காகத்தான் இதை நான் அனுப்ப முடியும். காலம் நேரம் நிறைய எடுப்பதால் நான் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் இதை நான் அப்லோடு செய்யும்போதே உங்களுக்கு இந்த சத்தியம் வந்துவிடும். எனவே தயவுகூர்ந்து அதை செய்யும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.